Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு நம்ம சிறுதானிய வகைகளில் ஒன்றான கேழ்வரகு அடை செஞ்சு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய், சீரகம் மற்றும் சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பும் சீரகமும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அது கூடயே நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் ஒரு 2 நான் சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். சிலர் பச்சையாக கூட முருங்கைக்கீரையை அப்படியே போட்டு அடை சுடுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வதக்கணுன்னா கொஞ்சம் மொறு தன்மை இருக்கும். இதில் நான் சீரகம் சோம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் ஜீரண சக்தி சரியாக இல்லைனா கூட அவங்களுக்கும் ப்ராப்பர் டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உருண்டையாக வர பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை மாதிரி இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கேழ்வரகு நம்ம உருட்டி வச்சிருக்கிறத நம்ம அடை மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு தோசை கல்லோ இல்லை பேன்லேயோ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த அடையை இப்போ பேனில் போட்டுக்கலாம். அது மேலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த
பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சுவையான கேழ்வரகு அடை தயாராகிடுச்சு. இது நார்மல் வெள்ளரிசியை விட இதில் 7 மடங்கு கால்சியம் கேழ்வரகுல இருக்குது. அதனால் இந்த அடையை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் இந்த மாதிரி கேழ்வரகு சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புல கால்சியம் சத்து வந்து அதிகரிக்கும். இதனால் நம்மளுடைய கை கால் மூட்டு வலி வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும்.